அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் கூறப்பட்டவை பின்வருமாறு: திருச்சி துரைமுருகன் அவர்கள் நடத்தும் சாட்டை வலையொலி யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அந்த சேனலில் வெளியாகும் கருத்துக்கள், செய்திகள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்துக்களாகும். அவற்றுக்கு நாம் தமிழர் கட்சி எந்த வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு. சீமான் அவர்கள் தெரிவித்திருந்தார். திருச்சியைச் சேர்ந்த துரைமுருகன் என்பவர் சாட்டை என்ற யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். அந்த சேனலில் வெளியாகும் வீடியோக்கள் அனைத்தும் அவரது சாதிக்கு ஆதரவாகவே இருக்கின்றன. அவரது சாதியைச் சேர்ந்தவர்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களை நிரபராதிகளாக காட்டி பேசுவார். மேலும் அந்த யூடியூப் சேனலில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசச் சொன்னார் என்று கூறுவது போலவும் அவர் பேசுவார். தென் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறும் சாதியக் கொலைகளுக்கு எதிராக இவர் ஒருபோதும் பேசியதில்லை. ஒரு குறிப்பிட்ட சாதியினரே தென் தமிழகத்தில் நடைபெறும் சாதிய மோதல்களுக்கும் கொலைகளுக்கும் காரணமாக இருக்கின்றனர் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை துரைமுருகன் இது பற்றி ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. அதே சமயம் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான எதிர்வினையை ஆற்றும்போது அவரது சாதியைச் சேர்ந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அவர்களை நல்லவர்களாக காட்டுவதற்கு சாட்டை யூடியூப் சேனலை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார். ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கும் சரியில்லாதது போலவும் சாதிய வெறியை தூண்டுவது போலவும் பேசுவதுதான் திருச்சி துரைமுருகனின் செயலாக உள்ளது. அவரது சாதியைச் சேர்ந்தவர்கள் கூலிப்படையாகச் செயல்பட்டு காவல்துறையினரால் என்கவுண்டரில் கொல்லப்படும்போது அதை போலி என்கவுண்டர் என்றும் அந்த கூலிப்படையை உத்தமர்களாகவும் சித்தரித்து பேசுகிறார். சமூக வலைதளங்களில் தன்னை ஒரு தமிழ் தேசியவாதியாக காட்டிக்கொண்டாலும் மனதளவில் அவர் ஒரு சாதி வெறியால் பாதிக்கப்பட்டவராகவே வாழ்ந்து வருகிறார். அதன் வெளிப்பாடாகவே சாட்டை யூடியூப் சேனலை பயன்படுத்தி தனது சாதி வெறியை தீர்த்து கொள்ள தமிழ் தேசியத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை அனைத்து தமிழ் சாதிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதாகும். ஆனால் சாட்டை யூடியூப் சேனலை ஆரம்பித்த போது இந்த கொள்கையை முன்னிறுத்தி ஆரம்பிக்கப்பட்டதாக கூறிய துரைமுருகன் இன்று பணத்திற்காக அந்த சேனலை தவறாக பயன்படுத்துகிறார். சினிமா நடிகர்களை பற்றி பேசுவது, படங்களுக்கு விமர்சனம் செய்வது, இதன் மூலம் தனது யூடியூப் சேனலை ஒரு பணம் சம்பாதிக்கும் இயந்திரமாக மாற்றியுள்ளார். இதனால் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளுக்கு மாறாகச் செயல்பட்டு பணம் சம்பாதிக்கும் நோக்கில் ஈடுபட்ட திருச்சி துரைமுருகனுக்கு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளார். சாட்டை யூடியூப் சேனலுக்கும் தனக்கும் தனது கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவாக அறிவித்துள்ளார். திருச்சி துரைமுருகன் ஒரு சாதி வெறி பிடித்தவராகவே செயல்படுகிறார். தொடர்ந்து தனது சாதியைச் சேர்ந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்திக் கொண்டிருந்தார். சாட்டை யூடியூப் சேனலை நாம் தமிழர் கட்சியே தொடங்கச் சொன்னது போலவும் அதை இயக்குவது கட்சியே என்பது போலவும் ஒரு போலி கட்டமைப்பை உருவாக்கியிருந்தார். இன்று அந்த கட்டமைப்பு உடைக்கப்பட்டுள்ளது. முன்னதாகவே திருச்சி துரைமுருகன் பண விவகாரங்களில் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களிடம் பணம் வாங்கி ஏமாற்றியதாகவும் வெளிநாடுகளில் இருந்து பணம் பெற்று மோசடி செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. நாம் தமிழர் கட்சியின் பெயரை பயன்படுத்தி பல இடங்களில் பண மோசடி செய்ததாகவும் தகவல்கள் உள்ளன. முத்துப்பேட்டையைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். அவரது மரணத்திற்காக முத்தரையர் சமுதாய அமைப்புகள் போராடி வருகின்றன. ஆனால் இந்த படுகொலை குறித்து துரைமுருகன் தனது யூடியூப் சேனலில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏனெனில் முத்தரையர் சமுதாயம் குற்றவாளியாக குறிப்பிடுவது துரைமுருகனின் சாதியைச் சேர்ந்த ஒருவரையே. அதனால் இந்த சம்பவம் நடக்கவே இல்லை என்பது போல அவர் கடந்து செல்கிறார். எத்தனை முறை சொல்வது, எத்தனை முறை மனு கொடுப்பது, எதுவும் இல்ல. முத்துப்பேட்டை ராஜேஷ் கொலை வழக்குல ஒரு தேவர் சங்கத்தினுடைய தலைவர் கொலை குற்றவாளி இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு கல்லர் சங்கத்தினுடைய தலைவர் கொலை குற்றவாளி இசக்கிராஜாங்கிறவர் இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப இது என்ன மாதிரியான சமத்துவத்தை இங்க உண்டாக்கும்? தமிழர்களுடைய ஒற்றுமைக்காக தான் நாங்க களத்துல நிக்கிறோம். தமிழர்கள் ஒன்னாக வேண்டும் தான் நாங்க களத்துல நிக்கிறோம். ஆனா இந்த சாதி மட்டும் தெக்க போனா தேவேந்திரர்களை வம்பிழுக்கிறது, அதுக்கு அங்கிட்டு போனா நாடார்களை வம்பிழுக்கிறது, இங்க வந்தா முத்திரையர்களை கொலை பண்றது. எங்கேயா சமத்துவம்? மயிர்லயா மலரும்?
மயிரில் மலருமான்னு கேட்கிறேன். இந்த இதே போல பல உதாரணங்களை கூறலாம். பிற சமுதாய மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த மக்களின் பக்கம் நின்று பொது உடைமையாக பேசியது கிடையாது. குற்றவாளியாக தன்னுடைய சமுதாய சார்ந்தவர்கள் இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய சாட்டை யூடியூப் சேனலை சாதி சேனலாக பயன்படுத்தி வந்து கொண்டிருந்தார். தென் தமிழ்நாட்டில் எண்ணற்ற கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவற்றைப் பற்றி அவர் பேசுவதில்லை. தனது சாதிக்கு எதிராக ஏதேனும் நடந்தால் மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் சட்ட ஒழுங்கு இல்லை என்பது போலவும் சாதிக் கலவரம் நடப்பது போலவும் பேசுவார். மற்ற சமுதாயங்களுக்கு நடக்கும் அநீதிகளைப் பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. அவை இலங்கையில் நடப்பது போல அவருக்கு வெறும் செய்தியாகவே இருக்கிறது. தனது சாதிக்கு ஆதரவாக மட்டுமே சாட்டையை சுழற்றும் இப்படிப்பட்ட ஒரு சாதி வெறியரை நாம் தமிழர் கட்சி தன்னுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. மக்களின் பிரச்சனைகளை பேசுவதாக கூறிவிட்டு பணத்திற்காக நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளுக்கு எதிராக நடந்து கொண்ட திருச்சி துரைமுருகனுக்கு இந்த அறிவிப்பு தக்க பதிலடியாக அமைந்துள்ளது.